ஓம் நம சிவாய. கைலாய மலையிலேயே பரம்பொருளாகிய சிவபெருமான் பார்வதிக்காக தேர் ஓட்டியதாக ஒரு அருள் வரலாறு உண்டு. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கண்ண பகவான் அர்ஜுனனுக்காக சாரதியாக மாறி தேர் ஓட்டினார் என்று வைஷ்ணவத்திலும் ஒரு வரலாறு உண்டு. ஆகவே தேருக்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கோயிலுக்கு உள்ளேயே இருக்கின்ற பரம்பொருளாகிய இறைவன் தேரிலே வந்து அமர்வது ஓடுவது ஏனென்றால் எளிய வந்த பிரானாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த திருவாரூர் தேர் திருநாவுக்கரசர் காலத்திலேயே, அதாவது சுமார் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேர் ஓடியிருக்கிறதாக வரலாறு உண்டு. இந்த தேர் மிக பிரம்மாண்டமான தேராகும். அந்த காலத்திலே பக்தர்களுடைய கை வலிமையினால் வடங்கள் கட்டப்பட்டு எல்லாமே மனித சக்தி தான். ஆகவே மனித சக்திகளால் கைகளால் அந்த தேர் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது. 4 சக்கரங்கள் கொண்ட அந்த தேரினுடைய மைய பாகத்திலே உச்சியிலே சிவபெருமான் உற்சவ மூர்த்தமாக பிரதானமாக யதாஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தேருக்கு செல்வார். அவ்வாறு செல்கின்ற போது அஜபா நடனம் என்ற நடனத்தோடு பக்தர்கள் பெரிய சப்பரத்திலே அந்த உற்சவ மூர்த்தம் அமர்ந்திருக்க அப்படியே சுமந்து கொண்டே தேரில் கொண்டு போய் அமர வைப்பார்கள். 2 தினங்களுக்கு முன்பாகவே அங்கே தேரிலே இறைவன் அமர்ந்து தேருக்குள்ளேயே சென்று பல பக்தர்கள் வரிசையாக நின்று வழிபாடு செய்வது ஒரு மிகப்பெரிய பேரானந்தமாக கருதப்படும். வடங்களே மிக பலம் கொண்டது. அதை பல ஆயிரம் மக்கள் ஒரே நேரத்தில் இழுப்பார்கள். பச்சை கொடி காட்டினால் அந்த தேர் ஓடும், சிகப்பு கொடி காட்டினால் தேர் நிற்கும். அந்த காலத்திலே அப்படி ஒரு பழக்கத்தோடு தொடங்கப்பட்டது. 4 வீதிகளிலே சுற்றி வரும். மிக அகலமான பலம் வாய்ந்த சக்தி கொண்ட 4 வீதிகள். இந்த 4 வீதிகளிலும் நிறைய உள்கோயில்கள் உள்ளன. ஆங்காங்கே வழிபாடுகள் நிகழும். அந்த காலத்தில் பல நாட்கள் தேர் ஓடுமாம். பக்தர்கள் இந்த கோடை காலத்தில் பங்குனி மாதத்தில் பல நாட்கள் வந்து தேரை இழுத்து பல நாட்கள் 30 நாள் 40 நாட்கள் கழித்து தான் நிலைக்கு வருமாம். ஆனால் இப்பொழுது உள்ள கால சூழ்நிலையில் காலையில் தேரடி விநாயகர்னே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. அங்கிருந்து புறப்பட்டு கீழ வீதிக்கு போனால் அங்கே சக்கர விநாயகர்னே ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறது. அந்த சக்கர விநாயகருடைய அருளாலே இருப்ப எண்ணெய் ஊற்றி சக்கர விநாயகர் அருளோடு அந்த சக்கரம் சுழல ஆரம்பிக்கலாம். அப்படி கீழ வீதியிலேருந்து தெற்கு வீதிக்கு திரும்புகிற அழகு இருக்குது பாருங்க, அது ஒரு பிரம்மாண்டமான அழகாக திகழும். பிறகு அப்படியே தெற்கு வீதி முனைக்கு வந்து அங்கிருந்து மேற்கு வீதிக்கு திரும்பி மேற்கு வீதியிலே மேற்கு சன்னதியிலே சற்று நேரம் நிறுத்தி இறைவனுக்கு தீப ஆராதனைகள், தேர் இழுக்கிற பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் உணவெல்லாம் வழங்குகின்றார்கள். அப்படியே வடக்கு வீதிக்கு வந்தால் அங்கே ஏராளமான திருக்கோவில்கள், அத்தனை திருக்கோவிலும் தீப ஆராதனை நிகழும். அப்படியே கீழ வீதி திரும்பி மாலை 6 மணிக்குள்ளாக யதாஸ்தானம் வந்துவிடும். மக்களுடைய சக்தி, அந்த தேரினுடைய அழகு. அந்த தேரை கட்டுவதற்கு தேர் விற்பனர்கள் இன்றைக்கும் பரம்பரையாக மிகுந்த ஆற்றல் உடையவர்கள். அந்த தேர் சீலைன்னு சொல்லுவாங்க. தேர் துணி அதுவே தயாரிக்கிறது பல நாட்கள் ஆகும். அந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் அந்த தேர் மீது ஏறி மூங்கில்கள் கொண்டு அந்த தேரை அழகுபடுத்துவார்கள். அதனால தான் ஆழித்தேர் வித்தகன் என்று திருநாவுக்கரசரே, அதாவது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தருமே தேரோட்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்களாம். அந்த காலத்தில் அவங்களே வந்துட்டாங்கன்னு ஏகப்பட்ட பலாயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் தேருக்கு பணி செய்தார்களாம். அதுதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பக்த கோடிகள் பல பேர் தேர் அழகை கண்டு வியப்பதோடு மட்டுமல்லாமல் தேருக்கே இவர்கள் போய் அழகு செய்வார்கள். அவ்வாறு இந்த தேரோட்டம் என்பது திருவாரூரில் மிக பிரம்மாண்டம் என்றால் எல்லா திருத்தலங்களிலும் தேரோட்டம் நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம்.
இறைவனுடைய அருள் கருணை வெளிப்பாடு இந்த தேரோட்டம். தேரோட்ட திருவிழாவை நீங்கள் கண்டு வணங்கினால் உங்கள் வாழ்க்கை தேரோட்டம் போல அற்புதமாக அழகாக அமையும் என்பது பக்தர்களுடைய மக்களுடைய உயர்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. தேரோட்டம் நிகழ்ந்தது. இறைவனை வழிபாடு செய்வோம். ஓம் நம சிவாய.